அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக். இன்றைக்கி மரவள்ளி கிழங்குல அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிழங்கு இந்த மாதிரி வெள்ளையாக உள்ள கிழங்கை பார்த்து வாங்கிக்கோங்க. பச்சையாக இருந்தால் சாப்பிடக்கூடாது. கிழங்கு வந்து நான் அடுத்த நாள் காலையில் செய்கிறதுனால அதை தோல் பீல் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். இப்போ காலையில் பார்த்திங்கன்னா அரிசி, இட்லி அரிசி 2 கப், அதாவது 400 கிராம் அரிசியும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். கிழங்கு எடுத்திருக்கேன், 400 கிராம் அளவு கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த கிழங்கு வந்து நமக்கு கேரட் துருவலில் துருவி போட்டோன்னா கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, மிக்சியில் அரைச்சாலும் சரி, நல்லா அரைச்சிரும். இப்போ அதுக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, சோம்பு, உப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கிழங்கு வந்து துருவி வச்சாச்சு. இப்போ மிக்சி ஜாரில் அரிசியும் கடலைப்பருப்பு அதோட அந்த வரமிளகா சேர்த்து இந்த கரகரப்பாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அதே ஜாரில் கிழங்கு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் சோம்பு நல்லா போட்டுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். சேர்த்து அரைச்சி வச்சாச்சு. இப்போ அதுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காய், பூண்டு, 2 முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, பச்சை மிளகா சட்னி சேர்த்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும் அடைக்கு. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு சட்னி அரைச்சி அதை தாளிச்சிடும். இப்போ அடை மாவு 2 அந்த அரிசி அரைச்சோம்ல, அதையும் கிழங்கையும் சேர்த்து கலந்துட்டு அதில் கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டு உப்பு பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ கல் காஞ்சோடனே நம்ம நார்மலாக அடை ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கலாம். நீங்கள் மெலிசா வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா திக்காக ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். கடலை பருப்பு அடைனா ரொம்ப நல்லா மொறுன்னு வந்துடும். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், இந்த கோதுமை தோசை மாதிரி. 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துகிட்டு தேங்காய் சட்னியோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.